ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு அரசு கிராம உதவியாளர் 2025 வந்து பார்த்தீங்கன்னா, தேர்வு வயது வரம்பு காரணங்களால வந்து தள்ளி வச்சிருந்தாங்க. ஸோ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில மாவட்டங்கள்ல புதிதாக வந்து அந்த திருத்தப்பட்ட அந்த ஆண்டுகளோட வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது சம்மந்தமா வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இந்த 38 டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கு புதுசா வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்களா அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ண போறோம். ஸோ அந்த மாதிரி வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து அப்ளை பண்ணுறதுக்கான டேட் எவ்வளோ டேட்ஸ் குடுத்துருக்காங்க. அண்ட் இதில வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாமோட எக்ஸ்பெக்டட் டேட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராம உதவியாளருக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது, ஒரு சில மாவட்டங்கள்ல இந்த தேர்விலிருந்து இந்த தேர்வு வரை இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் விண்ணப்பங்கள் வந்து நீங்க அனுப்பலாம். அதுக்கப்புறம் எப்போ வந்து ஹால் டிக்கெட் வழங்குவாங்க, எப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு நடக்கும். ஸோ அந்த தேர்வு நடந்து முடிஞ்சதிலிருந்து ஒரு 15 நாட்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ அப்படிங்கிறது நடக்குங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம குயிக்காக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இந்த அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ எப்பயுமே இந்த நோட்டீஸஸில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆர் ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற 2 இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அக்னிவீர் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குயிக்காக நம்ம வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து பார்க்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து இப்போ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டானது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் அப்படியே குயிக்காக செங்கல்பட்டு போகலாம். ஸோ செங்கல்பட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நோட்டீஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நோட்டீஸஸில் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போனோம் அப்படின்னா, ஸோ இங்கே வேறு சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த நோட்டிஃபிகேஷனும் இங்கே வந்து இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை. ஸோ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போய் பார்த்தோம் அப்படின்னா, எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக். ஸோ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா, நோட்டீஸஸ். ஸோ நோட்டீஸஸில் ரெக்ரூட்மெண்ட் போனோன்னா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து எந்த ஒரு புது நோட்டிஃபிகேஷனும் வந்து இல்லை. ஸோ அப்படியே நம்ம குயிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எந்த ஒரு அறிவிப்பும் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்படல. அடுத்து அப்படியே வந்து கடலூர் போகலாம். ஸோ கடலூரில் வந்து அதே மாதிரி நோட்டீஸஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் போனோன்னா, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா எந்த ரெக்ரூட்மெண்ட்டும் இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தருமபுரி. ஸோ தருமபுரியில் அதே மாதிரி ஸோ இதில் வந்து நோட்டீஸஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறது போனீங்கன்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக். ஸோ திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேயும் நோட்டீஸஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் போனீங்க அப்படின்னா, இங்கே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டீட்டெயில்ஸும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு. ஸோ ஈரோட்டில் அதே மாதிரி நோட்டீஸஸ் போயிட்டு அனௌன்ஸ்மெண்ட்ஸ். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அக்னிவீர் ரேலி அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. பட் இதில் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கொடுக்கல. ஸோ நோட்டீஸஸ் போயிட்டு அகைன் ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் 22/9 வந்து பார்த்திங்கன்னா திருத்தப்பட்ட தேதியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து எண்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6/10 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அக்டோபர் 10 வரைக்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் மட்டும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த உத்தரவுப்படி பதவியின் பெயர் அது கொடுத்துருக்காங்க. 7/7/2025 படி விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன. இத்தேர்வில் தற்போது அதிகபட்ச வயது வரம்பு தரவு செய்துள்ள விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே விண்ணப்பித்துள்ள விண்ணப்பதாரர்கள் தற்போது விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, ஆல்ரெடி விண்ணப்பித்தவங்க வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து விண்ணப்பிக்க தேவையில்லைன்னா, அவங்க எது வரைக்கும் அப்ளை பண்ணாங்களோ அது வரைக்கும் அதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ள கிராமங்களின் விவரம், இன சுழற்சி விவரம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதிகள், மாற்றுத்திறனாளிகள், கல்வி தகுதி, இதர தகுதி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்து முன்னுரிமை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. இடஒதுக்கீடு. ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சோ அதே போட்டிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கடைசி நாள் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் தான் முக்கியமானது. காலை 10 மணி முதல் 5:45 அதாவது வந்து நீங்கள் 6/10 அக்டோபர் 6க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுங்கள். காலம் கடந்து வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்கப்பட மாட்டாது. குறிப்பு: தகுதியான விண்ணப்பதாரர்களுக்கு மிதிவண்டி, இருசக்கர வாகனம் ஓட்டும் திறன், வாசித்தல் மற்றும் எழுத்து திறன், நேர்முக தேர்வு ஆகியவற்றிற்கு தனித்தனியே கடிதம் அனுப்பி வைக்கப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக். ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் அதே மாதிரி வந்து நோட்டீஸஸ் போயிட்டு
ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளே போகலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட் போனோம் அப்படின்னா இங்கே எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம். ஸோ காஞ்சிபுரமில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஸோ காஞ்சிபுரத்தில் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எந்த ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்கு. ஸோ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஸோ இதில் வந்து இந்த ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரூரல் டெவலப்மெண்ட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கரூர் டிஸ்ட்ரிக். ஸோ கரூர் டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போகலாம். ஸோ எந்த டீட்டெயிலும் இங்கே இல்லை. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக். ஸோ கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் வந்து எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து மதுரை டிஸ்ட்ரிக். ஸோ மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை. ஸோ மயிலாடுதுறையிலேயே வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை. அண்ட் குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயும் வில்லேஜ் அசிஸ்டண்ட் பற்றி எதுவுமே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து நாகப்பட்டினம். ஸோ நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து 23/9 வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதிலே மாதிரி அப்ளிகேஷன் மட்டும் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ திருந்திய அறிவிப்பு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ குறைந்தபட்ச வயது அது வந்து நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணது பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. தகுதியானவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்தர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதால் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஆல்ரெடி இது பண்ணவங்களுக்கு மறுபடியும் வந்து இது பண்ண தேவையில்லை. கல்வி தகுதி மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் டிஸ்ட்ரிக்கு. ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக் அதே மாதிரி போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நாமக்கல்லில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டும் இன்னும் கொடுக்கல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ பெரம்பலூர் டிஸ்ட்ரிக் வந்து போய் பார்த்தோம்னா இங்கேயும் வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எதுவும் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக். ஸோ புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் போய் பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் கொடுக்கல. அடுத்து ராமநாதபுரம். ஸோ ராமநாதபுரத்தில் அதே மாதிரி போயிட்டு ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். இங்கேயும் எதுவும் இல்லை. அடுத்து ராணிப்பேட்டை. ஸோ ராணிப்பேட்டை போயிட்டு அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கலை. அடுத்து வந்து சேலம் டிஸ்ட்ரிக்கு. ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ சேலம் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்ஸில் எதுவும் இல்லை. அப்படியே ரெக்ரூட்மெண்ட் போய் பார்க்கலாம். ஸோ ரெக்ரூட்மெண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு எதுவும் இல்லை. நெக்ஸ்ட்டு சிவகங்கை டிஸ்ட்ரிக். ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக் பார்த்துடலாம். ஸோ சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு எதுவும் ரீசெண்ட் அப்டேட் கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக். ஸோ தென்காசி டிஸ்ட்ரிக் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எதுவும் அப்டேட் பண்ணலை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட் ஆஃப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், நைட் வாட்ச்மேன் இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். அது ஒரு தனி சாப்டர். ஸோ அது வந்து மறுபடியும் இந்த 5th குவாலிஃபிகேஷன் வச்சு வேறு ஏதாவது அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூரில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரீசெண்ட் இதை அப்டேட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து தேனி டிஸ்ட்ரிக். ஸோ தேனி டிஸ்ட்ரிக்டில் அதே மாதிரி வந்து ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் போய் பார்த்தா அங்கே எதுவும் ரீசெண்ட் அப்டேட் இல்லை. இவங்க லாஸ்ட்டாக தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து மறுபடியும் புதுசாக வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி. ஸோ தூத்துக்குடியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு எந்த ஒரு அப்டேட்டும் இங்கே இல்லை. அப்படியே குயிக்காக அனௌன்ஸ்மெண்ட்ஸ் போய் பார்த்துடலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயும் எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. கிராம உதவியாளருக்குன்னு சொல்லிட்டு எதுவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. நெக்ஸ்ட்டு திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்கு. ஸோ திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக் ரெக்ரூட்மெண்ட் பார்க்கலாம். திருச்சிராப்பள்ளியிலே வந்து பார்த்திங்கன்னா கிராம உதவியாளருக்கு இன்னும் அப்டேட் பண்ணி கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கு. ஸோ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் ரெக்ரூட்மெண்ட் போய் பார்க்கலாம். ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜீப் டிரைவர், ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் இது நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்கோம். ஸோ அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வில்லேஜ் அசிஸ்டண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்கு நோட்டீஸஸ் போயிட்டு ரெக்ரூட்மெண்ட்.
ஸோ இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் அப்டேட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக். ஸோ திருப்பூர் டிஸ்ட்ரிக் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் போகலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அப்டேட் பண்ணல. குயிக்காக அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பார்த்துடலாம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. ஸோ திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்லேயும் ரெக்ரூட்மெண்ட் போய் பார்க்கலாம். ஸோ திருவள்ளூரில் வில்லேஜ் அசிஸ்டண்ட் ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக். ஸோ திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இன்னும் எதுவும் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக். ஸோ திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் நோட்டீஸஸ், அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி யூஏ இருக்குது. ஸோ திருவாரூரில் வந்து கொடுக்கல. நெக்ஸ்ட்டு வந்து வேலூர் டிஸ்ட்ரிக். ஸோ வேலூர் டிஸ்ட்ரிக்டில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட் செக் பண்ணலாம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணல. நெக்ஸ்ட்டு வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக். விழுப்புரம் டிஸ்ட்ரிக் போயிட்டு பார்த்தாலும் நோ ரெக்ரூட்மெண்ட்டு எதுவும் அப்டேட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம். விருதுநகர் மாவட்டத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் அப்டேட் வந்து இன்னும் கொடுக்கல. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக். ஸோ நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயும் இன்னும் இந்த வில்லேஜ் அசிஸ்டண்ட்டோட அப்டேட்டட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. அனௌன்ஸ்மெண்ட்ஸும் பார்த்துடலாம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கு இன்னும் கொடுக்கல. ஸோ 38 மாவட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ அந்த 38 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 மாவட்டம் தவிர இன்னும் மீதி இருக்கக்கூடிய மாவட்டங்களில் கிராம உதவியாளருக்கு அந்த அப்டேட்டட் பிடிஎஃப் அப்படிங்கிறது கொடுக்கல. இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். இப்போ வரைக்கும் வெளியிட்டிருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களையும் ஏற்கனவே விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளதால் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி விண்ணப்பிச்சு உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு இன்னும் நடக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னா அப்போ அவங்களுக்கு வந்து ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. ஸோ அவங்க வந்து அகைன் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஆல்ரெடி எக்ஸாம் முடிச்சு அவங்க சப்போஸ் ரிட்டன் பாஸ் பண்ணியிருக்காங்க, இன்டர்வியூக்கு தான் கூப்பிடல அப்படின்னா அப்போ உங்களை அப்படியே வச்சுட்டு இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு நடத்திட்டு அதுக்கப்புறம் ஒரே மாதிரியான தேர்வு வந்து பார்த்திங்கன்னா நடத்துவாங்க. இன்கேஸ் இப்போ எழுத்து தேர்வு வரைக்கும் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு வரைக்கும் முடிஞ்சிருக்கு, திறனறி தேர்வு நடக்கலை அப்படின்னா அப்போ அந்த திறனறி தேர்வு இந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் வரைக்கும் காமனாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திறனறி தேர்வுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி நம்ம டெய்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த 38 டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த புதிய அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செக் பண்ணலாம். ஸோ இந்த ரெகுலராக நம்மளோட வில்லேஜ் அசிஸ்டன்ட் வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.